Chai with Chitra. நகைச்சுவை கதாபாத்திரத்தால் நடிக்கிறது அப்படின்றது நீங்களே எடுத்த முடிவா இல்லை அது மாதிரி வாய்ப்பு இல்லை அமைஞ்சது அந்த மாதிரி அமைஞ்சது சார். ம் கொடுக்குற அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ம் கூட இலிசார் படத்தை நடித்தோம். அதில் வேலைன்னா வெள்ளைக்கார மாதிரி ஃபுல் காமெடி படம். ரவிமரியெல்லாம் இந்த படம் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ம் பெரிய லெவலில் போவார். அதில் ரவிமரி அசிஸ்டண்ட் வேலைன்னா வெள்ளைக்காரன் அது மாதிரி அதே மாதிரி கூட. எழில் ஒரு தரமான டைரக்டர். ஒரு 50 நாளைக்கு மேலே ஷூட்டிங் போக மாட்டார். ஆமாம். ப்ரொடியூசர் நஷ்டம் இருக்காது. உண்மை ஜெயிக்கிற கதையை பண்ணிடுவார். நகைச்சுவை கதாபாத்திரம் வந்து தானாக உருவானது. எனக்கு ஆனந்தம் படத்தில் அந்த மாதிரி சென்டிமெண்ட் கிடச்சி. அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கல. நாங்கள் யார் கூப்பிட்டாலும் போயிடுவோம். இப்போ வந்து உங்களை மாதிரி யூடியூப் சேனலு இப்போ இது வச்சு தான் எங்களை சோறு சாப்பிட்றோம். ஏன்னா சினிமா வந்து ரொம்ப கம்மி. என்னைக்கு டிஜிட்டல் வந்துச்சோ அன்றைக்கே சினிமா அழிஞ்சு போச்சு. யார் வேணால் நடிக்கலாம், பணம் இருக்கணும் நடிக்கலாம் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஃபிலிம் இருக்கும்போது இவர் நடித்தா ஒரே டேக்கில் பண்ணுவார், ஃபிலிம் வேஸ்ட் பண்ண மாட்டான்னு போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. 10 டேக் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எந்தெந்த காமெடி நடிகர்களெல்லாம் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? வடிவேல்னா எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா சந்தான சார் படம் நடிச்சிருக்கேன் கலகலப்பில். அவரும் இப்படி தான் ஒரு டைரக்டர் சீன் சொன்னோடனே ஸ்கிரிப்ட் சொன்னோடனே சார் நான் ஏதாவது சேர்த்துக்கலாம் சார் ஒரு ஸ்கிரிப்டு அவர் ஒரு பேட் வச்சு எழுதிக்குவார். ஒன்றுமில்ல கலகலப்பில் காரில் வந்துக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு இது சொன்னார், சுந்தரிசி கண்டிப்பாக பண்ணுங்க பாஸ், சூப்பராக பாஸ் சொன்னார். நான் காரில் வந்துக்கிட்டே இருப்போம். அண்ணே நான் முன்னாடி உட்காந்துக்கண்ணே, ஏன்டா பின்னாடி தூக்கி தூக்கி போடுதுண்ணே, டம்மான்னு அடிப்பார். தேட்டரில் பெரிய கிளாப்ஸ். வாத்தியாரே நான் முன்னாடி போய் உட்காரட்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமாக ஓட்ட போறியா? இல்லை வாத்தியாரே பின்னாடி தூக்கி தூக்கி போடுது. அவர் அப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார். விவேக் சார் அப்படி தான். அவர் ஒரு பிரசன்னகுமார் ரைட்டர் வச்சு எழுதுவார். வடிவேலனுக்கும் எஸ்பி ராஜ்குமார், மனோகரன் 2 பேர் எழுதுவாங்க. எல்லா மௌன் செயலில் வந்து சிந்தாமணி கொலை வழக்கு மலையாளத்தில் வந்துச்சு. அதில் காமெடியே கிடையாது. இங்கே காமெடி வச்சாங்க. காமெடி வச்சனால தான் படம் ஓடிச்சு. கரெக்ட். இந்த வடிவேல் கோர்ட்டில் இருப்பார். வண்டு முருகன். வண்டு முருகன் அதெல்லாம் செம காமெடி. வடிவேல் ஜெயிலில் இருப்பார். இந்த வந்துட்டாங்களா, இந்த பசங்க வந்துட்டாங்களா, என்னடா ஜாமீன் கிடைச்சா மஞ்சள் மீன் இருக்குன்றாங்க, பாலமீன் இருக்குன்றாங்க, கெண்ட மீன் இருக்குன்றாங்க, கெளுத்தி மீன் இருக்குன்றாங்க. ஆனால் நீ கேட்ட ஜான் மாதிரி கிடைக்கல பாஸ். டேய் ஜாமீன் மீன் மாதிரி கேட்பான். யோ என்ன லூஸ் எல்லாம் பேசுகிற, ஜாமீன் மீன் மாதிரி கேட்கலாம் எங்கே கேட்பாங்க. கோயம்புத்தூருக்கு எல்லா மார்க்கும் தேடி வந்துட்டான், கடல்லே இல்லையா. அதெல்லாம் பெரிய கிளாப்ஸ். அதே மாதிரி ஏபிசின்னு ஒரு படம், சரவண சுப்பையா. அந்த படத்தில் ஒரு பஸ் கண்டக்டர் வடிவேலு, நான் பஸ்ஸில் ஒரு பயணம் செய்வேன். டிக்கெட் அண்ணே ஒரு டிக்கெட் கொடுண்ணே இந்தாண்ணா. அவருக்கு அவர் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டாருண்ணே. யோ இப்போ தான் டிக்கெட் கொடுக்குறாருங்க, ஏற்கனவே எடுத்துட்டாருன்றா. எங்கள் அப்பா தாங்க எடுத்துட்டாருங்க, எப்படா நம்புறது அப்படின்னு அப்புறம் வெங்கல்ராவ் தலைவன் என்ன டெட் பாடியை கொண்டு போகிறேன், அதான் சொன்னேன்ல டிக்கெட் எடுத்துட்டாருன்னு. இப்போ என்னடா பண்ணுறது? ஏய் அப்பாடா பெத்தான் செத்தான், காலம் போகிற போக்கில் ஆத்தா செத்தான் அப்பா செத்தான் போயிட்டே இருக்கீங்க. இப்போ என்னடா பண்ணுறது? 5000 பணத்தை கொடு. என்னடா 5000 ரூபாயா? எதுக்குடா 5000 ரூபா? என்ன லூஸ் தான் பேசுகிறா? பாடி இறக்கணும், கால் டாக்ஸிக்கு புக் பண்ணணும், வீட்டுக்கு கொண்டு போடணும், பந்தலில் போடணும், வாடகை கட்டணும், 3 நாள் பால் ஊற்றணும், 4 நாள் கறிஞ்சு பண்ணணும், 14 நாள் ஒரு விருந்து வைக்கணும். இதெல்லாம் யார் காசு தருவாங்க? அப்பா காசு தருவான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்கிட்ட 500 இருக்குது. சரி கொடு அப்பா, இந்த பஸ்ஸில் 500 தேரிச்சு. எவ்வளோ நேரமாக மூச்சு அடிக்கிறது 500 காசுக்காக? தம்பி நல்லா ஆவணி பஸ்ஸாக பிடி அப்படின்னு அந்த காமெடி சூப்பர். அந்த காமெடி எடுக்கும்போது நான் வந்து ராம்நாளில் இருந்தேன். வடிவேலில் ஃபோன் பண்ணி சொன்னால் அருமையான சீன் மாட்டிக்கு வாடா அப்படின்னாரு. ஆனால் இங்கே ஒரு 4 நாள் ஷூட்டிங்கிறேன். டைரக்டர் யாரா? நேசன் சார்னு. அவன் தம்பி நேசன் லட்சுமணன் அனுப்பிச்சுடுங்க, உடனே அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு. சரிங்கண்ணே சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வந்து 5:30 மணிக்கு இறங்கினேன், ஃபிலிம் சிட்டி போனேன். லட்சுமணா இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது, பஸ்ஸுக்குள்ளே இருட்ட போகுது, ஒரே டேக்கில் பண்ணிடு. ஆனால் நீங்கள் ஒரு தடவை உட்காந்து பண்ணி காமிங்கன்னா வடிவேல் நடிச்சு காமிச்சார் உட்காந்து. அப்படியே பண்ணேன் ஒரே டேக்கில். அது வந்து நல்ல சீன் கிளிக் ஆச்சு. இந்த வண்டியில் 5 தான் தெரிச்சு, வாங்க அடுத்த வண்டிக்கு போகலாம். உனக்கு கொடுக்க வேண்டியதானே? எவ்வளோ நேரம் மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளோ நேரம் விளக்கம் சொன்னதில்லை. அதாவது கூட நான் நடிக்கிறதுக்கு சொல்லி தருவார். பண்ணுவாரா? ஆமாம். மற்ற காமெடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவன் தட்டிட்டு போயிடான். ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இந்த அல்வாஸ்க்கு இந்த டைலாக் கொடுங்க, லட்சுமணு கொடுங்க, சுப்ராஜ் கொடுங்க, டைலாக் பிரித்து கொடுப்பார். மற்ற இதுங்கெல்லாம் நம்மளே டைலாக் பேசணும்பாங்க. டம்மி அன்றைக்கி தலையை ஆட்டுவாங்க. இது அவருக்கு பிடிக்காது. ஒரு சுமதினு ஒரு நடிகை, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அது பாருங்கள் வடிவில் ஒன்று நடிச்சு சொல்லி கொடுத்தா அது பிஸியாக இருக்குது இன்றைக்கி. குண்டு சுமதின்னு சொல்லிட்டு. ஆமாம். அதே மாதிரி பெரியங்கான்னு ஒரு லேடி, அவங்க நிறைய பேரை வளர்த்து விடுவார். யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார்.
ஏதாவது பண்ணணும், சிரிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். நல்ல கலைஞன். இல்லைன்னா வந்து சினிமாவில் வந்து அதே வடிவேலு தேவர் மகனில் சென்டிமெண்ட்டாக நடிச்சிருப்பார். அப்போ சூப்பராக சிவாஜி சாரே பாராட்டிக்கார் படம் பார்த்துட்டு. இது பல பேருக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ சமீப காலமாக எல்லாருமே சேர்ந்து அவரை விமர்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கேன். அவர் நாய் சேர் படத்தில் பழைய ஆள்லாம் வராங்கன்ட்டார் ஆஃபீஸ்க்கு. இந்த படத்தில் வாய்ப்பு இல்லைன்ட்டார். அதை அப்படியே விட்டுருந்தா பரவாயில்ல. அது டிவி மீடியாலலாம் சொல்லிட்டார். பழைய குரூப்பை கட் பண்ணிட்டேன், புது டீம் சேர்த்துருக்கேன் அப்படின்னாரு. புது டீம் சேர்த்தாரு, 2 நாள் தான் படம் ஓடிச்சு. இதில் வந்து அவருக்கு யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஜய் டிவி ராமர் பண்ணுறது சிரிக்கிறாங்க, மற்ற நடிகர் பண்ணுறது சிரிக்கிறாங்க. அவருக்கு யாரும் சிரிக்க வரல. சந்திரமி இதெல்லாம் பண்ணார், பெருசாக ஒன்றும் இல்லை. கவுண்டமணியோட படம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அது வரையும் பண்ணது கிடையாது. கவுண்டமணி சார் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான். பண்ணது கிடையாது. வடிவேல்னு வந்து இன்றைக்கி நைட்டு டைரக்டர் வர சொல்லி பேசுவார். நாளைக்கு இந்த சீன் எடுக்க போகிறோம், நைட்டு தான் சொல்லுவார் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும், இந்த பையனை போட்டுக்கங்க, இந்த பையனை போட்டுக்கங்க, அந்த பையன். காலை ஸ்பாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டக்குன்னு ஒரே டக்குன்னு டக்குன்னு போயிடுவாங்க. இன்வால்மெண்ட்டு தான் சினிமாவில் நீடித்து வாழலாம். இன்வால்வ் இல்லாமல் அசால்ட் இருந்தோம்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். உங்களுக்கு எந்தெந்த காமெடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வடிவேலன், சந்தானம் சார், விவேக் சார், லிவிங்ஸ்டன். இப்போ சமீபத்தில் வந்து சூரி ஒரு ஹீரோ ஆகிட்டார். இந்த கருடன் படம் வந்து 12 நாள் எத்தனையோ கோடி வசூல் பண்ணியிருக்கான். நல்ல வசூல், பெரிய ஹிட்டு. பெரிய ஹீரோக்கு பண்ணுற வசூல் பண்ணியிருக்கான். ஆமாம். சூரி எனக்கு சில படங்களில் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. பழைய பாண்டியாவில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. யோகி பாபு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வளர்ச்சியும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. சினிமா ஆரோக்கியமாக தான் இருக்குது. எல்லா பேரும் சொல்கிறாங்க சினிமா ஓஞ்சி போச்சு, முடிச்சு போயிட்டாங்க. அப்படிலான்னா கருடன் படம் எத்தனை கோடி வசூல் பண்ணுமா? ஒரு சூரி ஹீரோ இவ்வளோ வசூல் பண்ணுமா? இன்றைக்கி மகாராஜாங்கிற படம் எத்தனையோ கோடி வசூல். அதாவது எந்த ஹீரோக்கும் 50வது படம் ஓடுனது இல்லை. இந்த விஜய் சேதுபதி பெரிய ஹிட்டு. கரெக்ட். டைரக்டர் குரங்குமை டைரக்டர். அதாவது சார் சினிமாலாம் அழிக்க முடியாது சார். நல்ல கதை திரைக்காக இருந்தால் படம் ஓடும். அன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட் தான். கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணும்போது பீட்சா. ஆமாம். இப்போ இன்றைக்கி வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாங்க. அதனால் யாருமே வரவேற்கணும் தமிழ் சினிமா. அந்த தக்க வச்சுக்கிறது அவங்க பொறுப்பு. அது எல்லா பாட்டையும் கரெக்டாக நடந்துக்கணும். சம்பளம் வந்து ஏற்றி கேட்காம படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டு வந்தால் சினிமா நல்லா வாழலாம். நீங்கள் யாருடைய படத்தை நடிக்கிறதுக்காக முதல்ல சென்னைக்கு வந்தீங்களோ அந்த பாரதி ராஜாவை அப்புறம் பார்த்துறீங்களா? இல்லை, டி நகரில் ஒரு பீட்டர் செல்வகுமார் ஒரு இது நடந்தார். இந்த செல்வகுமார், பிஆர் செல்வகுமார், பிடி செல்வகுமார். ஆமாம். அதில் வந்து கிளப்பில். ஆமாம், நனைந்த கலைஞர்களுக்கு அப்போ போய் அந்த விருது வாங்கினே பார்த்தேன். ஆனால் அவர் நிறைய பேர் சொல்லியிருக்காரு. இந்த பாரராஜ் அசிஸ்டண்டாக வளர்ப்ப வீரசிங்கம்னு ஒருத்தர். ஆமாம். அவர்லாம் சொல்லியிருக்காரு, அந்த பையன் பாரியா பொறுமையாக இருந்தான், இன்றைக்கி சினிமாவில் இருக்கான் பாரியா அவர் காமெடினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிக்கார். அதாவது காமெடியன் வந்து சாகிற வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஹீரோக்கு வந்து 2 படம் ஓடலைன்னா ஓரம் கட்டிடுவாங்க. நாகேஸ்வர் கடைசி வரையும் நடிச்சுக்கிட்டே இருந்தார். பொறி படத்தில் நடிக்கும் போதெல்லாம் நாகேஸ்வர் தள்ளாடி நடந்துருந்தார். அப்பயும் நடிச்சுட்டு தான் இருந்தார். அலையில் உள்ள படத்தில் நீங்கள் நடிச்சிருந்தா ராதாவுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பீங்க. ஆமாம். அந்த ராதாவை எப்பாவது பார்த்து பேசுனீங்களா? இல்லை, நேரில் பார்த்தது இல்லை. அதெல்லாம் ஒரு அமைப்பு தான் சார். யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கேன் சார். இன்றைக்கி கார்த்திக் சாரை வந்து படங்கள் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாகேஷை சந்திச்சிருக்கீங்களா? அதான் பொறி படத்தை நடிக்கும்போது பார்த்தேன். நல்லா பண்ணுறடா, நான் பார்த்துருக்கேன்டா உனையா. பூவனக்கா நாங்கள் தான் நாகேஷ் சாருக்கு, நம்பியார் சாருக்கு காய்கறிலாம் வாங்கி கொடுப்பேன். நம்பியார் சார் வந்து ஒரு காஃபி கூட வீட்டில் தான் சாப்பிடுவார். அவருக்கு நிரஞ்சன் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்தோன்னு அந்த மேனேஜர் கூட பேசினார். எனக்கு ஒரு கேஸ் ஸ்டவ்வு இதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. அப்போ விக்ரம் சாரை கூட நம்பியார் வந்து, விக்ரமன் எனக்கு காய்கறி நல்லா, இந்த லட்சுமணன் காய்கறி நல்லா வாங்குவான், அவன் நல்லா சமைப்பான். அப்படியே அந்த பையனை வந்து ஒய்ஃப்ட்டு அறிமுக அவங்க ஒய்ஃபை கூட்டி போய் காய்கறிலாம் வாங்கி கொடுப்பேன். போனால் நம்பியார் சார் என் சாப்பாடு சாப்பிட்றேன்னாரு. எதுலேயுமே உப்பு இல்லை, ஆனால் டேஸ்ட்டு. காஃபி சர்க்கரை கிடையாது, அவ்வளோ டேஸ்ட். நல்ல ஒரு அற்புதமான மனிதர் நாகேஷ் சார். வந்து அந்த ஸ்கூட்ரு ஓட்டுறது அத்தனை வயசில் அங்கே வந்து ஒரு பையனை வச்சு கற்றுக்கிட்டார். கீழே விழுந்து 2 3 அடிபட்டுச்சு. அதை வந்து நம்ம ஸ்கூட்ரு ஓட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு ஓட்டிகிட்டு வந்தார். காமெடி நடிகர்களுக்கு ஈடு கொடுத்து நடிக்கிற கதாநாயகர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சத்யராஜ், ஒரு பக்கம் கார்த்திக், இன்னொரு பக்கம் பார்த்திபன். இவங்கெல்லாம் சூப்பராக வந்து காமெடி நடிகர்களோட கவுண்டர் கொடுப்பாங்க. வடிவேலோடு நடித்த படம் பார்த்தாலும் சரி, கவுண்டமணியோடு நடித்த படங்கள் பார்த்தாலும் சரி, சூப்பராக இருக்கும். இவங்க யாரோடலாம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க? சத்யராஜ் சார் கூட இந்த கோவை பிரதர்ஸ் நடித்தேன்.
பார்த்திபன் சார் படத்தில் நடிக்கவே இல்லை. நியூரான நான் தனி கேரக்டர் அவர் கூட நடிக்கவே இல்லை. கமல் சார் கூட நடிக்கல, ரஜினி சார் கூட 2 படம் பண்ணிட்டேன், விஜய் சார் கூட 3 படம் பண்ணிட்டேன். ஆனால் விஜய் சாருக்கு வந்து வடிவேல் நல்லா செட் ஆகும், விவேக்கும் செட் ஆகும், வடிவேல் செட் ஆகும். திருமலை படத்தில் விவேக் கூட நல்லாயிருக்கும். வடிவேல் அவங்க வந்து பிரபுதா படம் அந்த படத்தில் வந்து வடிவேல் அவர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். விவேக் சார் காமெடி நல்லா பண்ணுவார். அவர் டான்ஸில் வந்து ஆட மாட்டார், மாஸ்டர் ஆனால் பார்த்துட்டே இருப்பார். டேக் போகலாமான்னு பாரு, டேக்கில் பார்த்தா பின்னிடுவார். அதே மாதிரி சிம்ரன் நல்லா வாட்ச் பண்ணிட்டு கரெக்டாக ஆடுவாங்க. இந்த தமிழ் ஃபீல்டே இன்வால்மெண்ட் இருந்தால் தான். விஜய்க்கு வந்து அவ்வளோ பிஸ்னஸ்ஸு அவ்வளோ சம்பளம் வாங்குற காரணம்னா அதில் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் வாங்க முடியும். எப்போ பார்த்தீங்க விஜய் சமீபத்தில் அவர் பார்க்க முடியல. அவரோட கடைசியாக நடித்த படம் மதுரை. அப்போ போய் உனக்காக நடந்ததை பற்றியெல்லாம் பேசினார் அவங்ககிட்ட? அவங்க வீட்டுக்கு நான் போவோம். அவருக்கு சாலிகிராம வீட்டுக்கு இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். நானும் ஸ்டில் சிவான்னு ஒருத்தர் தவறி போயிட்டான். ஆமாம், 2 பேரும் போவோம். உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அம்மாட்டெலாம் அறிமுகப்படுத்துவார், சாப்பிடுவோம். நல்ல மனிதர். இப்போ வந்து அவர் வீடு ரொம்ப லாங்கில், இப்போ அவர் பார்க்க முடியாத சூழ்நிலை. முன்னாடியே சொல்லிட்டுனா பார்க்கலாம். இப்போ அரசியல் வர ஆரம்பிச்சிட்டாரு. அஜித் நல்ல மனுஷன். பார்த்தீங்க அவரை வந்து சமீபத்தில் பார்க்கல, திருப்பதி படம் நடிக்கிற வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தேன். லட்சுமணன் அவனுக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டார். சார் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பேசுகிறீங்க, நான் அன்பே போதும் சார் அப்படின்னு. நான் ஏன் நீ பாட்டுக்கு இப்படி இருக்கேன், அவவே என்னென்னு கேட்குறான். இல்லை சார், நான் எனக்கு அப்படிலாம் வந்து ஆசை இல்லை சார். கடைசியாக வந்து திருடா ஜனாங்கிற படம் முதல்ல திருடா, அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் எடுத்தோம். அவர் அரிசா வரலன்னு பார்த்தா இறங்கி நடந்து வந்தார். ஏன்னா பைக்கில் வந்துட்டார், அந்த படத்தில் நடித்தார். அப்போ வந்து பார்டர் தோட்டத்தில் 100 பேர் மொட்டை போட்டு வந்துட்டாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்குள்ளே. வந்து கேரவன்ட்டு வந்து சார் வந்திருக்காங்க பார்த்தார். எல்லா பேரும் ஏன்டா மொட்டை போட்டிங்க, தலை நீங்கள் மொட்டை போட்டிங்களா, அதனால் நாங்கள் மொட்டை போட்டிருக்கோம். எல்லா பேரும் ஃபோட்டோ எடுத்தார், சகிக்காமல் மேலே கை போட்டு. எல்லாம் ஃபேர் பாடி எடுத்தார். அப்போ நான் ஒருத்தனை விலைக்கு விடுவேன். மற்ற லஞ்சு பேர் நான் மேலே உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். ஒரு 10 பேர் என்னை மடக்கிட்டாங்க. டீ யார்ரா மொத்தம் யார் தெரியுமா, தொப்பை என் வாயில் குப்பை, அந்த ஆனந்த மடத்தில் பேசுவான் அவன் தான்டா அப்படின்னு அடிக்க வந்தாங்க. நான் தட்டை கீழே போட்டு எந்திரிச்சு ஓடினேன். கேரவனுக்கு போனேன். சார் என்ன சொன்னாங்க, சார் அடிக்க வராங்க. யோ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, பார்த்தீங்க, போட்டோ எடுத்தீங்க. அவர் டியூட்டியை செய்கிறாரு, அவன் ஏன்டா அடிக்க போகிறீங்க, போங்கடா அப்படின்னாரு. அந்த மாதிரி சொன்னோன்னு கேட்டுக்குவாங்க. ராஜகுமார் போய் கதை சொன்னார், இந்த நியூரான கதையை ஆஃபீஸ் நிக்கார் சக்கரவர்த்தி ஆஃபீஸ் தான் சொன்னார். சொன்னோடனே இது அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. பல கதாநாயகர்களோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இதில் யார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் நடிகைகள்? கோஆப்ரேட்டிவ் விஜயகாந்த் ஒரு ஆள் தான். 7 மணினா 6:30 மணிக்கு வந்துடுவார். நீங்கள் அந்த டைரக்டருக்கு எனக்கு அவராஜ் பண்ணுவேன்னா அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆளை பார்க்க முடியாது. ரொம்ப தங்கமான, அதை கொடுத்த நாள் கொடுத்த இது எக்ஸ்ட்ரா டேட்டு கேட்டால் கூட நைட் ஷூட்டிங் வைங்க சொல்கிற ஒரே ஹீரோ அவர் தான், வேறு எந்த ஹீரோ சொல்ல மாட்டாங்க. 2 மணிக்கு நடிப்பார், காலையில் 7 மணிக்கு ஷாட்டுக்கு வந்துடுவார். கண்டுபட போதெல்லாம் ராம் தேட்டர் கல்யாண மண்டபம் 7 மணிக்கு அசம்பிளி ஆனாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் சீன் வந்து 1 மணிக்கு தான் வந்துச்சு. அவர் நினச்சா சாலிகிராம் பக்கத்தில் தான் போயிட்டு வந்துருக்கலாம், ஆனால் அங்கேயே உட்காந்து நடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஹீரோ. இவ்வளோ அனுபவம் உங்களுக்கு இருக்குது, நாம் ஒரு பட தயாரிப்பாளர் ஆனோம் அப்படின்னு தோணுது இல்லையா உங்களுக்கு? அந்த அளவுக்கு அந்த வசதி இல்லை, அந்த ஐடியாவும் இல்லை. எதுலேருந்து தான் நீடிச்சிருக்கலாம். அது பண்ணோம்னா விழுந்து போனால் வீட்டுக்கு தான் போகணும். எங்கே இருந்து வந்தது பாபான்ற பேர் உங்களோட? நான் மதுரையில் முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி, அவங்களாம் பாபா பாபான்னு பேசுவாங்க. நான் இங்கே எல்லா பேரும் பாபான்னு பேசுனால அப்படியே பட்ட பேர் ஆகிப்போச்சு. நான் சாய்பாபா பக்தர் வேறு. உங்களை மாதிரி பல நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க, அதாவது மெயின் காமெடினோட கூட வர்றவங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இப்போ? எல்லா பேரும் நல்லா தான் இருக்காங்க, யாரும் கஷ்டப்படல. அப்புறம் இந்த கோயில் திருவிழாக்கள் ஸ்டார் நைட்டு, இப்போ எனக்கு வந்து கிங்காங்கு, பெஞ்சமின், மீசை ராஜேந்திரன் இவங்களாம் ஷோ கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு 10,000 வாங்கி தருவாங்க, தங்குற ரூம்லாம் தருவாங்க. அப்படியும் போயிட்டுருக்கு, ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. அது மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு எனக்கு நங்கநல்லூர் ஒரு பழக்கடைக்காரர் பாலமுருகன் சொல்லி அவர் மாதம் ஹெல்ப் பண்ணுறாங்க. சௌத்ரி சாரோட பையன் ஜீவா, அவர் மந்த்லி ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் திவாகர் கேமராமேன், அவர் பெரிய ஹெல்ப் பண்ணார். விஜய் டிவி பாலா, ரவிவர்மன் கேமராமேன். நம்ம நட்பாக பழகினால லட்சுமணன் செலவு காசு வச்சுருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் போங்க நான் போட்டு வரேன் பாரு. வில்சன் சார் எல்லா பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரமேஷ் கண்ணா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணார். கல்யாணம் பண்ணிக்கலன்ற எண்ணம் இல்லையா உங்களுக்கு? இல்லை, எங்கள் அம்மா ஒரு தடவை பொண்ணு பார்த்து பொண்ணுக்கு பூலாம் வச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் சினிமாக்காரன் தெரிஞ்சுன்னு வேணான்ட்டாங்க.
அதுக்கப்புறம் 2-3 இடத்துல பார்த்தாங்க, செட் ஆகலை. அப்புறம் வயசும் ஆகிப்போச்சு. எங்கள் அம்மா தவறிட்டாங்க, எங்கள் அக்காலாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு அந்த ஆசையே இல்லை, வேணான்னு விட்டுட்டேன். எவ்வளோ பேர் அசோசியேட் டைரக்டர் கல்யாணம் ஆகாமல் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆர் சுந்தரராஜன் சார் ஒருத்தர் அந்த டைரக்டர் யூனியன் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது எல்லா பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாராம். ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, பாரு நான் கல்யாணம் பண்ணி இத்தனை குழந்தை போயிருக்கேன். சார் நீங்கள் பயணமொழியில் பண்ணீங்க, நாங்கள் பயணமொழி இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, வாஜ்பாய், மம்தா பானர்ஜி, அப்துல் கலாம். அந்த வரிசையில் வந்துட்டீங்க. ஆமாம், அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு நான் போயிருக்கேன். ஆ நான் பெப்சி விஜயன் மாஸ்டர் வீட்டில் வேலை பார்க்கும்போது இந்திரா காந்தி இறந்து 2 மாதம் கழிச்சு மாஸ்டர் ஃபேமிலியோட கூப்பிட்டு போனார். இந்த பெப்சி விஜயன் சாரோட அம்மா வந்து காங்கிரஸில் ஒரு தலைவி. அவங்க யசோதா இவங்கலாம். இந்திரா காந்தி வந்தாங்கன்னா இவங்க தான் கூட போவாங்க அந்த காரில் போகிறத. அதை வச்சு நாங்கள் போனோம். அப்போ ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவரை பார்த்து மாலையெல்லாம் போட்டு ஜனாதிபதி மாளிகையில் இட்லி சாப்பிட்டோம். அவ்வளோ பண்டிகை மாதிரி இட்லி. அவ்வளோ பெரிய ஜனாதிபதி மாளிகையில் அப்துல் கலாம் பதவி ஏற்றவனை போய் காமிச்சிருக்காங்க. இப்படி இந்த ஒரு ஹாலுக்கு வந்தோம்னா ஒரு 10 பேர் நிற்பாங்க, தொப்பிலாம் போட்டு. அவன்ட்டு இருக்காங்க, இதெல்லாம் யார் அப்படின்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சர்வன்ட்டு சார். நாளைக்கு நான் காலைல பார்க்கும்போது யாருமே இருக்கக்கூடாது, நான் முதல் தனியாக தங்குவேன். என்னோடய அசிஸ்டண்ட்டு அங்கே ஒரு ரூம் கொடுத்துருந்தேன். அவரே சமைச்சு அவரே சாப்பிடுவார். அவர் டெல்லியில் வந்து அந்த ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு கடையில் போய் ஏதோ வாங்கியிருக்காரு, ஒரு பொருள், ஒரு செக்கு கொடுத்துருக்காரு. அந்த செக்குக்காரன் வந்து செக்கை வந்து போடலை, ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கான். அப்புறம் இவர் பேங்க் போகும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது அந்த செக் வந்து பாஸ் ஆகலை. நேரம் அந்த கடைக்கு வண்டி விட்டுருக்காரு. நான் கொடுத்த செக் என்னங்க, இல்லை சார் அவங்க நான் பிறந்த மாட்டிருக்கேன், இந்த பொருள் வச்சுக்கியா. செக்கை வாங்கிட்டு வந்தார், காசை கொடுத்து பொருள் வாங்கிட்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு அவர் ஜனாதிபதி வந்து அவளை என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், எதுனாலும் சிம்பிளிசிட்டியாக இருந்தார். முடிவெட்டுற கடை கூட அவர் தான் போவார். கவர்மெண்ட் வண்டி டச் பண்ணவே மாட்டார். அவரே ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போயிடுவார். இன்றைக்கி அவங்க அண்ணன் இருக்கார். ராமேஸ்வரத்துக்கு வரவங்க எல்லா பேரும் கோவிலுக்கு வந்து அந்த முன்னோர்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் வீடை பார்க்கணும், அப்துல் கலாம் படித்த ஸ்கூலில் பார்க்கணும் தான் வராங்க. இந்த சினிமா உலகத்தில் உங்களுடைய பயணம் மிக நீளமானது. இதில் இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாதது அப்படின்னு எது சொல்லலாம்? மறக்க முடியாது, நைனா என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தது. நான் லாரியிலே பஸ்ஸில் வந்தால் நல்லா இருந்திருப்பேன். எடுத்தோன்னே ஃப்ளைட்டில் வந்து நான் தான் கஷ்டப்படுறேன். நைனா வந்து அவ்வளோ பெரிய ஹோட்டலில் என்னை தங்க வச்சுருந்தார். வச்சோம்னா காலையில் வந்து ரம்பாவில் சாப்பிடு, மத்தியானம் ஊர்வசி சாப்பிடு, நைட்டு மேனகால சாப்பிடும்பார். எவனா கேட்டால் நைனா பையன் சொல்லு அப்படின்பார். அந்த மாதிரி ஒரு மனிதர். நைனா நிறையா பேர் வளர்த்து விட்ருக்காரு. புலி வருது புலிங்கிற படத்துக்கு சர்க்கஸில் போய் சிறுத்தை செலக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போது நைனா கொஞ்சம் ஹிந்திலாம் தெரியும். பேட்டா கே கரைங்க புறா கரைங்க அப்படின்னாரு. லட்சுமணா அந்த எம்ஜிஆர் போட்டாங்க மாட்டோம் அப்படின்னாரு. அந்த மாலை இங்கே போயினார். பையா ஏ फूल लेको एमजीआर के फोटो दाना है बोलो அப்படின்னாரு. சிறுத்தைக்கிட்ட அவர் சொன்னான் பாஷையில். அது எடுத்துக்கொண்டு மாலையை போட்டுச்சு. எனக்கு பிடிச்சி போச்சு. உடனே இந்த சிறுத்தையை ஓகே பண்ணார். அந்த ப்ரொடியூசர் வந்து சுப்பிரமணியம் பேர். அவர் வந்து பாடுறா புளியை வச்சு படம் எடுத்து புளி மாதிரி போக விட்றான் பாரு. ரொம்ப நைனா வந்து நக்கல் பிடிச்சவர். அதாவது எந்த லொக்கேஷன் கேட்டாலும் பிடிச்சிடுவார். அப்படி ஒரு அவர் வந்து சிலம்பரசன் டிஸ்கஷன்லாம் உட்காந்துருக்காரு. நைனா சிலம்பரசன் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவார். கதை சொன்னால் யாரும் ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். சிம்புவோட உங்களுக்கு நல்ல பழக்கமா? சிம்புவோட கோவில் படம் பண்ணேன், பழக்கம் இல்லை. நான் ஜெயவேல்னு ஒரு நண்பரை கதை சொல்ல கூப்பிட்டு போயிருந்தேன். அவர் சில கரெக்ஷன் சொன்னால் அந்த பையன் கேட்கல, இல்லைன்னா அந்த பையன் டைரக்ஷன் பண்ணியிருப்பான். தீராந்தர் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு நைனாவோட டெய்லி போவேன், அந்த காமதேவன் தேட்டர் பக்கத்தில் ஆஃபீஸ்க்கு. அவருக்கு தீராந்தர் நல்ல பழக்கம். ஆமாம் நைனா வந்து சாகர் 2 நாள் முன்னாடி குளிப்பாட்டி வீட்டுலாம் போயிருக்காரு. ரொம்ப அவர் வந்து அப்போ டிஎம்கே சேர்ந்த டைம் நைனாவோட போவேன். போயிட்டு ஒரு தடவை அவர் ரெக்கார்டிங் கூட்டி போயிட்டு லட்சுமணா சிரிச்சிடாரு. பார்த்தா டென்ஷன் ஆயிரும் அப்படின்னாரு. அவர் மாதிரி போனோன்னே டீலாந்திர அப்போல்லாம் வந்துட்டு ரெக்கார்டிங் தேட்டர் கூட்டி சாவி வச்சுக்குவார். யார் வேணும் செவுத்தில் போய் தாளம் கூட்டிகிட்டே இருப்பார். எல்லாக்கு டோலாக்கு டோலு மையா ஐயா, ஆளாக்கு டூனாக்கு டோலு மையா ஐயா ஐயா. சிரிச்சோம். டேங்கத்தா எவன்டா சிரிச்சது அப்படின்னாரு. திரும்பி பார்த்தோன்னா ஓடி ஒழிஞ்சிக்கிட்டேன். ரக்கால வேலையிலே டங் டங். சிவமணிலாம் அவர் ரெக்கார்டிங் வைக்க மாட்டார். அது படத்தில் பாருங்கள், பிக்சரைசிங் அப்படி நல்லா பண்ணியிருப்பார். அதாவது சங்கர் பிரம்மாண்டம் பண்ணாருன்னு இப்போ டிஆர் அப்பயே பிரம்மாண்டம் பண்ணிட்டார். 100 டான்ஸரு,
100 கொட்டு அந்த மாதிரி. ஒரு கேமராமேன் கூட சின்ன வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் வந்தோடனே அடுத்த படம் தான் அவரே கேமராமேன். எல்லா தொழிலும். நான் வீராசாமி நடித்தேன், மும்தாஜுக்கு அப்பாவா. ஏய் லட்சுமணா, நான் என்ன சொல்லணும் அதை தான் கேட்கணும், புரிஞ்சுதா? நீ வீட்டை விட்டு வெளியே வர, வீராசாமி பற்றி கண்டபடி திட்டுற, நான் கிட்ட வருவேன், புரிஞ்சுதா ஆனார். நான் வெளியில் வந்து நான் தண்ணியை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பேன். நேரம் வந்தால் ஒரு உருட்டி கொட்டையை அடுத்து அடி டம்மு டம்முன்னு ஒரிஜினல் கட்டி எடுத்து அடித்து கீழே படுக்க வச்சு கழுத்தில் மிதிக்கிறாரு. சார் என்ன சார், டேய் லட்சுமணா, இது ஃபைட்டுன்னு சொன்னால் நீ உஷாராயிருப்ப, ஏன்னா நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லி தான்டா ஒரிஜினல் அடித்தேன் அப்படின்னாரு. ஒரு டைலாக்லாம் பேப்பர் பேனா கிடையாது, என்ன வாயில் வருதோ அதான். கரெக்ஷன் வந்து சந்தானம் சொன்னால் கேட்டுக்குவார். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இதை இப்படி வச்சு, ஏ நீலாம் யாரியா, வேலையை பாரியா வந்துட்டு நான் சொல்கிறதுக்கு. மும்தாஜ் வந்து, சார் இந்த சீனை ஒரு ஒன்முறை எடுக்கலாம் சார். யாருமா நீ, பாம்பேயில் கேப்ரட் டான்ஸ் ஆடின பொண்ணு, உன்னையை கூப்பிட்டு வந்து நான் ஹீரோனியாக போட்டேன், திருப்பி இங்கே எல்லா பேரையும் கட்டி பிடிச்சி ஆடினேன், திருப்பி கொண்டு வந்திருக்கேன் ஹீரோனியா, ஒழுங்காக நடிச்சிட்டு போமா, ஆளப்பாருமா அப்படின்பாரு. தைரியமான ஆள். அவருக்கு ஸ்டூடியோ கட்டினது அவர் எடுக்கிறதுக்கு தான். ஆமாம். ஏன்னா வெளியில் எடுத்தோம்னா அவர் கெட்ட வார்த்தை திட்டுவார், அடிச்சிடுவாங்க. ஊட்டியில் போய் முதல் ஷூட் பண்ணியிருக்காரு. இந்த பயணம் எப்படி இருக்குது பாபா லட்சுமணனுக்கு? நிறைவாக இருக்கா? ரொம்ப நிறைவாக இருக்குது சார். அதாவது ஒரு மினிஸ்டர், ஒரு அமைச்சர் யாரோ போனால் கூட தெரியாது பப்ளிக்கில். இப்போ நாங்கள் போனோம், இவர் தான் லட்சுமணன், அந்த மாமா மின்னல் ஆனந்தம் நடித்தவர். நாங்கள் இந்த ஒரு பெருமை ரொம்ப போகும் சார். வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிருக்கும். எந்த ஊர் போனாலும் பெரிய மரியாதை அதான் கிடச்சிருக்கு. இன்னும் ஸ்டார் நைட்லாம் போனதில்லை, பாருங்க போனால் வந்து ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். நல்ல பயணம் சார். கலைத்துறைக்கு வந்து வர்றதுக்கு வந்து பொறுத்து தான் வர முடியும், ஜாதகத்தில் இருந்தால் தான் வர முடியும். 1,00,000 பேர் வண்டியிலேருந்து இறங்குறான், அதில் 10 பேர் தான் செலக்ட் ஆகிறான், மீதி பேர் போயிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் போய் ஊரில் போய் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. சில பேர் நம்ம இந்த வந்துடும் சொல்லிட்டு இங்கே வாழ்க்கை வீணாக்கியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர். அரசியலில் இருந்தீங்களா நீங்கள்? அரசியல் இல்லை. நான் இப்போ முதல் டிஎம்கே சேலம் செல்வ கணபதிக்காக ஓட்டு கேட்டு போனேன். அப்போ இந்த டைலாக் தான் பேச சொன்னாங்க, பேசி ஓட்டு கேட்டேன், ஜெயிச்சிட்டார். அரசியல் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கெலாம் போயிருக்கோம், அது சீசன் தானே, இது ஒரு மீட்டர் போட்டு சம்பாதிக்கிறது தான் போயிருக்கோம். கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது? அதெல்லாம் கிடையாது. காமெடி எல்லா பேரையும் கூப்பிட்றாங்க. ரொம்ப நன்றி பாபா சார், உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. சாய் வித் சித்ரா சேனலுக்கு நான் வந்து பேட்டி கொடுத்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவுசெய்து இந்த சேனலை எல்லா பேரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.